ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன ரிவ்யூ பார்க்கலாமாங்க. ஆரம்பமும் பைரவியை பார்த்து கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தாது. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கரும்பு நடவையில் நான் ஜெயிச்சு காமிச்சிட்டேன்னா நீ எனக்கு மியூச்சுவலாக டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவியுமே சொல்லியிருப்பாங்க. அதுக்கான சவால்லையுமே எங்கள் ஆறுமுகம் வந்து ஓகேவுமே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மறுநாள் வந்து அந்த நட்ட கரும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முளைச்சி வந்துட்டு இருக்கிறத பார்த்த எங்கள் ஆறுமுகத்துக்கு ரொம்பவே பயமாகவும் ஆயிடுச்சு. என்னை விட்டு பைரவியை வந்து நான் பிரிய விட மாட்டேன், அதுவும் இல்லாமல் பைரவி ஏன் கூடயே தான் இருக்கணும், அப்படின்னா நம்ம இந்த விளைச்சலை கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் முடிவு பண்ணுறாங்க. எங்கள் பைரவியுமே விளைச்சலெல்லாம் நல்லா வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஊரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிக்கணும் அப்படின்ற மாதிரியுமே கூலியாளர்கிட்ட சொல்லியுமே அமைச்சிருப்பாங்க. அவங்களுமே நான் நாளைக்கு வரேன் அப்படின்ற மாதிரியுமே போயிருப்பாங்க. ஆனால் மறுநாள் வந்து பார்க்குற போது மாடெல்லாம் அதை மேய்ஞ்சி ரொம்பவே அலங்கோலமாக பண்ணி விட்டுட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு பைரவிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. உடனே வீட்டுக்கு வந்து அன்னபூர்ணிக்கிட்டையுமே அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கவும், அன்னபூர்ணி வந்து பைரவி எதுக்காக அழுதுகிட்டு இருக்க, எல்லாம் பார்த்துக்கலாம், அதுவும் இல்லாமல் பணம் போனால் நம்மளால் சமாளிக்க முடியாதா, அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அந்த பணத்தை இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம், நம்ம நஷ்டான பணம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கடவுளாக பார்த்து ஒரு வழியில் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பைரவி கிட்ட சொல்லிட்டுறாங்க. பைரவியுமே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. இல்லத்த, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஏற்கனவே நீங்கள் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் மேலும் மேலும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த விளைச்சல் நல்லபடியாக விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இது சதி பண்ணி அந்த பயிரை மேய வச்சாங்களா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த பயிர்களை பார்த்தபோது என் கண் குளிர்ந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்குற போது எனக்கு ரொம்பவே மனசே உடைஞ்சு போச்சு அந்த பயிரை பார்த்த உடனே அப்படின்ற மாதிரியுமே பைரவி வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கவும், உடனே எங்கள் அன்னபூர்ணியுமே பைரவி நீ எதுக்குமே கவலைப்படாதாம்மா, அந்த பணத்தை போனால் கூட போட்டோம், எனக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எனக்கு நீ இருந்தால் அதுவே போதும், ஏன்னா நீ இந்த வீட்டுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு பொக்கிஷம், அதை நான் எப்போவுமே மிஸ் பண்ண மாட்டேன். அது உனக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த ஒரு எதனா ஒரு பிரச்சனை வருதுன்னா அது எப்போவுமே சரியாகும்னா அதை நம்ம அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் காவலுக்கு ஆழ விட்டுருக்கணும். ஆழ விட்டாததுனால மாடை வந்து கட்டாமல் விட்டதுனால அது வந்து மேய்ஞ்சிடுச்சு. நம்ம மேலே தான் தப்பு இருக்குது, நம்மளுமே இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். விடு பைரவி, அடுத்த டைம் வரதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணியுமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்டுட்டு அங்கே அழுதுகிட்டே இருக்காங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ரூமுக்குமே அமுச்சு விட்டுடுறாங்க அன்னபூர்ணியுமே. உடனே இதை பார்த்த அங்கே மகாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். என்னை வீட்டை விட்டு துரத்த இல்லடி, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மகாவுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு இங்கே சிந்துவுமே இங்கே அந்த மொத்த பயிரையுமே கண்டிப்பாக மாடு மேய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, யாராவது சதி பண்ணி திட்டத்தோடு தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிந்துவுமே யோசிச்சு பார்க்குறாங்க. ஒரு சைடு இங்கே சிவாவுமே அங்கே பைரவிக்கு ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. பைரவி, இதை யார் தெரிஞ்சு விட போகிறாங்க, மாடெல்லாம் நீ பிடிச்சி கட்டாமல் விட்டுட்டு இருப்பாங்க, அதனால தான் அந்த மொத்த பயிர்களையுமே கடித்து தின்னுட்டுருக்கோம் அந்த மாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பைரவிக்கு வந்து சிவாவுமே ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. உடனே சுவாத்தியுமே அங்கே அன்னபூர்ணிக்கிட்ட அத்தை என்னத்தை, பைரவி வந்து இந்த விஷயத்தில் சவால் விட்டுட்டு அந்த பயிரெல்லாம் நட்டா, ஆனால் அந்த நட்ட பயிருக்கெல்லாம் யார் நெக்ஸ்ட் இது கொடுக்கறது, அவள் அழுதான்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை சும்மாலாம் விட்டுடாதீங்க. முதல்ல எங்கள் ஆறுமுகம் வந்து சொன்னார், இந்த பயிரெல்லாம் முளையாது, அதை வந்து கரெக்டாக பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே தெரியாமல் அங்கே பைரவி வந்து இதெல்லாம் பண்ணி இப்போ மாட்டுக்கு மேய விட்டுட்டு இப்போ அழுதுகிட்டு இருக்கா. அவள் விட்ட சவாலில் அவள் தோத்துட்டா. அதுவும் இல்லாமல் தோத்தா அந்த நெஸ்டீடான அந்த பணத்தையும் நீங்கள் சொல்கிறதையும் நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரியுமே பைரவி சொன்னான். அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் பைரவி கிட்ட போய் பேசி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் ஆச்சோ அதுவும் பைரவி கொடுக்கணும், அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறத தான் இங்கே பைரவி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாத்தியுமே சொல்லவும், இதை கேட்ட அங்கே அன்னபூர்ணியுமே சுவாத்தி இங்கே பைரவி வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பர்சன், அதுவும் இல்லாமல் அவள் செய்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பிளானோட தான் செய்வாள். அதுவும் இல்லாமல் அது மொத்த கிழனிலுமே என் பயிரே விளையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனால் அதில் நல்லாவே விளைச்சல் இருந்துச்சு. ஆனால் மாடு வந்து மேய்ஞ்சதுக்கு எங்கள் பைரவி என்ன பண்ணுவா, பைரவியுமே அது நல்லபடியாக விளைக்கணும், அதுவும் இல்லாமல் நல்லபடியாக லாபம் கீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தா. ஆனால் கடைசியில் இப்படி ஆகும்னு சொல்லிட்டு பைரவிக்கும் தெரியாது, அதுவும் இல்லாமல் அந்த மாட்டுக்காருக்கும் தெரியாது. ஏன்னா மாட்டுக்காரு தெரியாமல் அதை கட்டாமல் விட்டுருப்பாங்க, அதனால தான் அதை மேய்ஞ்சிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் அந்த மாட்டுக்கார் யாருன்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லி நான் அதை கண்டுபிடிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற
அன்னபூர்ணியுமே சுவாதி கிட்ட செல்லவும் உடனே சுவாதியுமே இதை கேட்டுட்டு அத்தை இல்லத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சுவாதி. உடனே எங்கள் அன்னபூர்ணியுமே சுவாதி நீ அந்த விஷயத்த எதுவுமே பேசாத. ஸோ அவள் வந்து ஏதோ ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு முன்னாடியே சூரியகாந்தி பூ போட்டா. ஆனால் அவள் போட்ட பூ மொத்தமும் ரொம்பவே அழகாகவும் அது வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அது வந்ததை பொறுக்காமல் எங்கள் மாறன் வந்து அதை மருந்து தெளித்து அதை கருக விட்டுட்டான். அதுக்கப்புறம் இப்போ கரும்பு விளைச்சா அந்த கரும்பையும் அதை அவள் வந்து நட்டது வந்து கரெக்டாக தான் நட்டா. அது பராமரித்ததும் நல்லா தான் பண்ணான். ஆனால் அந்த மாடு மேய்ந்ததுக்கு எங்கள் பைரவி எந்த ஒரு காரணமும் இருக்க மாட்டா. அதுவும் இல்லாமல் பைரவி கிட்ட நஷ்டடி கேட்கறது அது மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அன்னபூர்ணியுமே சுவாதி கிட்ட சொல்லிட்டுறாங்க. உடனே சுவாதியுமே சரிங்கத்தை இந்த விஷயத்தில் நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் எடுத்தால் அது நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாதியுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு வந்து சிந்துவுமே இந்த விஷயத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆராயறதுக்காக அந்த கரும்பு வந்து நடவு பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த கொள்ளைக்குமே போய் பார்க்குறாங்க. அந்த கழனி எல்லாமே பார்க்குறாங்க. மொத்த பயிரும் பார்த்தீங்கன்னா தின்னு புடுங்கி எல்லாமே ஒரு அழங்கோலமாக பண்ணி விட்டுட்டு இருக்கு. இதை பார்த்ததுமே அங்கே சிந்துக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இவ்வளோ பயிர்களுமே கண்டிப்பாக ஒரு நைட்டில் மேய வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு மாடு 2 மாடு வந்து மேய்ஞ்சிட்டு இருந்தா பரவாயில்ல. மொத்த மாடுமே வந்து மேய்ஞ்சிருக்குன்னா இது யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்துக்குமே கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது. இதில் யாரோ இன்வால்வ் இருக்காங்க. இங்கே பைரவியை கஷ்டப்படுத்தணும். அவள் இந்த விட்ட சவாலில் இதை தோற்றுடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது யாருன்றதை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்துவுமே நினச்சிக்கிட்டு அங்கேயே நின்றுக்கிட்டு ஒரு சைடு ஃபீல் பண்ணிக்கிட்டுமே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகமும் அங்கே வீட்டுக்குமே போயிட்டுருப்பாங்க. வீட்டுக்கு போயிட்டு நான் பைரவி என்னை மன்னிச்சிக்கோ, நான் எனக்கு இதை விட வேறு வழி எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் நீ விட்ட சவாலில் ஜெயிச்சிட்டனா என்னை விட்டு நீ பிரிஞ்சு போயிடுவே அப்படின்ற ஒரு பயத்தில் தான் நான் இப்படி பண்ணிட்டேன். பைரவி என்னை மன்னிச்சிக்கோ பைரவி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே தன்னை பேசிக்கிறாங்க. உடனே எங்கள் ஆறுமுகத்துக்கிட்ட போயிட்டு அன்னபூர்ணியும் ஆறுமுகம் உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? பைரவி நட்ட அந்த கரும்பு நடவையெல்லாம் மொத்தமும் மாடு தின்னு அது எல்லாமே அழங்கோலமாக ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் மறுபடியும் கரும்பு நட்டால் மட்டும்தான் அந்த முளையல் வரும், மறுபடியும் வராது அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டாங்க. பைரவி இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்தே அந்த பாத்திரத்துலேருந்தே ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்கா. அந்த மாடு யார் மாடு இதை மேய்ஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் விசாரிச்சுட்டு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க? பைரவி ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த கரும்பெல்லாம் நட்டா. அதுவும் இல்லாமல் அந்த கரும்புமே நல்லாவே விளைச்சிட்டாயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து அவள் ரொம்பவே சந்தோஷமாகவும் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. ஆனால் இப்போ இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்குற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அம்மா அந்த எந்த மாடு மேய்ஞ்சிச்சோ அது யாருதுன்னு சொல்லிட்டு பார்த்து நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆறுமுகமும் சொல்லுவாங்க. உடனே இங்கே ஆறுமுகம் மேலே இங்கே பைரவிக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரல. ஆனால் ஏன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆறுமுகம் வந்து கண்டிப்பாக இது மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதனால் இப்போ பைரவியுமே அந்த அளவுக்கு சந்தேகப்படலை. ஆனால் பைரவி வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ஆறுமுகம் வந்து இன்வால்வ் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக பைரவி இத்தோட இந்த வீட்டை விட்டு நான் போனேன்னா மறுபடியும் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சிந்துவுமே அங்கே பார்த்துட்டு ஆறுமுகத்தை பார்க்கறதுக்காக அங்கே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் மச்சான் ஆறுமுகம் மச்சான் எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் பைரவி இந்த விஷயத்த நினச்சி அழுதுகிட்டே இருக்கா. யார் தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே ஆறுமுகமும் சிந்து அங்கே யாரோ தெரியாமல் மாடை கட்டாமல் விட்டுருக்காங்க போல், அதனால் அது மேய்ஞ்சிட்டு போயிருக்கு. அந்த மாட்டுக்கார போய் நம்ம என்னன்னு கேட்குறது, ஏதோ தெரியாமல் தான் விட்டுருப்பாங்க, தெரிஞ்செல்லாம் யாருமே விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் சொல்லவும் உடனே சிந்துவுமே இல்லை மச்சான் எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது, இது யாரோ தெரிஞ்சு தான் விட்டுருக்காங்க, கண்டிப்பாக ஏதோ தெரியாமல் ஒரு 2-3 மாடு வரலாம், ஆனால் மொத்த மாடும் வந்து அந்த மொத்த 10 ஏக்கருமே மேய்ஞ்சிருக்குன்னா இது ஏதோ சதி திட்டத்தால் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிந்துவுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே இதை கேட்டதுமே எங்கள் ஆறுமுகத்துக்கு ரொம்பவே பதட்டமாயிடுது. உடனே எங்கள் ஆறுமுகமும் நம்ம இந்த விஷயத்த சொல்லி தான் ஆகணும், அங்கே சிந்துக்கிட்ட நம்ம இந்த விஷயத்த சொல்லிடலாம், ஏன்னா சிந்து வந்து கண்டிப்பாக நாம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சானா நம்மளை கண்டிப்பாக ஆறுமுகத்துக்கு எங்கள் பைரவிக்கிட்டேயும் இங்கே அன்னபூர்ணி அம்மாக்கிட்டேயுமே சொல்லிடுவா, நம்ம சிந்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆறுமுகமும் சிந்துக்கிட்ட சிந்து என்னை மன்னிச்சுக்கோ சிந்து, ஒரு விஷயத்த சொல்கிறா, ஆனால் அந்த விஷயத்த நீ யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, பைரவி இந்த சவாலில் அந்த பயிர் நடவையில் எல்லாமே நல்லபடியாக விளைச்சல் ஆச்சுன்னா அதை நல்லபடியாக பண்ணி காமிச்சானா இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு அவளுக்கு நான் அனுமதி கொடுக்கணும், அதுவும் இல்லாமல் அவளுக்கு மியூச்சுவலாக நான் டிவோர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு சவாலுமே விட்டுட்டு இருந்தா பைரவி. அந்த சவாலை
என்கிட்ட கேட்டுறதுலேருந்து எனக்கு ஒரு சைடு இப்படி இந்த ஒரு சவாலில் ஜெயிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மறுநாள் பார்த்தா அந்த கரும்பு நடவையெல்லாம் நல்லாவே விளைச்சல் ஆயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததுமே பைரவிக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனால் எனக்கு மட்டும் ரொம்பவே கஷ்டம். என்னதான் பைரவி அதை பண்ணாலையும் அதை பார்த்து சந்தோஷப்பட எனக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன் அமையல. அதுவும் இல்லாமல் இங்கே பைரவி நல்லபடியாக விளைச்சல் பண்ணிட்டானா என்ன இந்த வீட்டுக்குள்ளேருந்து பைரவி இந்த வீட்டுக்குள்ளே இருந்து கிளம்பிடுவா அப்படின்ற பயத்தில் நான் தான் மாடு விட்டு அதெல்லாம் மேய விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகமும் சொல்லிடுறாங்க. மச்சான் என்ன மச்சான் இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா? அவங்க பைரவி எவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா தெரியுமா? அவள் உங்களை எப்படி விட்டு போவா? அதுவும் இல்லாமல் 6 மாதம் இங்கே இருக்கிறக்கு டைம் இருக்குது. அந்த 6 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை எல்லாமே உடஞ்சிடும். அதுவும் இல்லாமல் ஏற்கனவே உங்களை நம்பாம சஞ்சயை நம்பிக்கிட்டு இருக்கா பைரவி. ஆனால் இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பைரவிக்கு தெரிஞ்சிச்சுன்னா பைரவி மனசே உடஞ்சி போய் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டா. இப்போ 6 மாதம் டைமிங் கொடுத்தா, இப்போ 1 நிமிஷம் கூட டைமிங் கொடுக்காம இந்த வீட்டை விட்டே போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்துவுமே சொல்லவும் உடனே ஆறுமுகமும் சிந்து எனக்கு வேறு வழியே தெரியல, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு நரக வேதனையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த 6 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக இங்கே பைரவி நான் போவேன், எனக்கு டிவோர்ஸ்க்கு நீ கொடுத்துதான் ஆகணும், அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சேன்னா எனக்கு ஒரு டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துரு, உன்னை நான் கையெடுத்து கும்பிட்றேன்னு சொல்லிட்டு தினம் இந்த விஷயத்தவே சொல்லி என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறா. அதனால் தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன். அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்த பண்ணுற போது கூட எனக்கு மனசே ரொம்பவே கேட்காம மனசு கிடந்து துடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. பைரவிக்கு நம்ம இப்படி ஒரு துரோகம் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு பைரவியை இந்த வீட்டில் இருக்க வைக்கணும்னா எனக்கு வேறு வழி தெரியல. அதனால தான் நான் இப்படி பண்ணேன். சிந்து என்னை மன்னிச்சிக்கோ சிந்து, இந்த விஷயத்த நீ கண்டிப்பாக அங்கே பைரவிக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ யாருக்கிட்டையுமே நீ சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா என்ன நீ உயிரோடையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆறுமுகமும் சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோயுமே கேட்டுட்டு சிந்து அவளை அந்த உண்மையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு மறைச்சி வைக்க முடியல. இந்த விஷயத்த கண்டிப்பாக நாம் அன்னபூர்ணியத்துக்கிட்டேயும் பைரவிக்கிட்டேயும் சொல்லி தான் ஆகணும். இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும்னா இங்கே இந்த தப்பை யார் பண்ணாங்க அப்படின்றத எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தோட இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட போகிறாங்க. அத்தை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏன்னா இங்கே ஆறுமுகம் மச்சான் பயத்தில் எங்கள் பைரவி ஆறுமுகத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஒரு பயத்தில் அந்த கரும்பு நடவையெல்லாம் மேய்ச்சது எங்கள் ஆறுமுகம் மச்சான் தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவோட காமிக்கவும் உடனே அன்னபூர்ணிக்கு பயங்கர கோபம். உடனே இங்கே சிந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, சும்மா வெளியேறதுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவும் மறுபடியும் அந்த வீடியோவுமே எடுத்து காமிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே கன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. உடனே இங்கே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பயங்கர கோபத்தில் அங்கேருந்து அங்கே பயங்கரமாக ஆறுமுகம்னு சொல்லிட்டு கத்தவும் உடனே ஆறுமுகமும் மேலேருந்து எதுக்காக அம்மா நம்மளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாமல் பயங்கர கோவத்தோடு கூப்பிடுறாங்க. சிந்து இங்கே நம்மளுடைய விஷயத்த எங்கள் அத்தைக்கிட்ட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. பயந்துக்கிட்டே கீழே வரவும் ஆனால் அவங்க நினச்சது தான் உண்மையாக இருக்குது. உடனே இங்கே பைரவியுமே என்ன வெளியில் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியவும் வரவும் உடனே எங்கள் அன்னபூர்ணி ஆறுமுகத்தை பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. உடனே பயங்கரமாக வெளுத்துட்டு வாங்கிட்டு எதுக்காகடா இப்படி பண்ண, எங்கள் பைரவி உனக்கு என்னடா குறை வச்சா, அதுவும் இல்லாமல் பைரவி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீயும் நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் இந்த அளவுக்கு கீழ்த்தரமான இறங்கி அவளை இவ்வளோ கஷ்டப்படுத்த வைக்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. எப்படிடா உனக்கு மனசு வந்துச்சு, அங்கே பைரவி நட்ட அந்த கரும்பு நடவையெல்லாம் இப்படி நாசம் பண்ண சொல்லி உனக்கு யாரா சொல்லி கொடுத்தது, நீ இப்படிப்பட்ட ஒரு பர்சனே கிடையாதுடா, எதுக்காகடா இப்படி மாறின. ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்த அவள் ஒரு சவாலாக விட்டுட்டு இருந்தா, அதுவும் இல்லாமல் அதில் ஜெயிச்சா அவள் போயிடுவான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னாலா, அதெல்லாம் தெரியாமலே நீ பாட்டுக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியே, உன்னை நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குடா, என்னுடைய பையன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது, இங்கேருந்து கிளம்பிடு ஃபஸ்ட்டு, முதல்ல என் மூஞ்சி முன்னாடியே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவன் அன்னபூர்ணியுமே ஆறுமுகத்திட்ட சொல்லவும், அம்மா எனக்கு தெரியாமல் தானம்மா பண்ணேன், அதுவும் இல்லாமல் என்னை விட்டு பைரவி பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான்மா இப்படியெல்லாம் பண்ணேன், என்னை மன்னிச்சிக்கோங்கம்மா, நான் ஏதோ தெரியாமல் பதட்டத்தில் இப்படி பண்ணிட்டேம்மா, என்னை மன்னிச்சிக்கோங்க, அதுவும் இல்லாமல் பைரவி என் கூடயே இருக்கணும், பைரவி இல்லைனா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன், அதுவும் இல்லாமல் பைரவி மேலே என்னுடைய உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன், அதுவும் இல்லாமல் அவள் என்னை பற்றி புரிஞ்சிக்காமல் சஞ்சயை மட்டும்
அவன் நம்பிக்கிட்டு இருக்கா என்னுடைய பேச்சு. இங்கே யாருமே நம்புறதில்ல. ஆனால் நான் பொய் சொல்கிறேன், ஃப்ராடுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே பட்டம் கட்டியிருக்கீங்க. அந்த பட்டத்தை தாங்கின்னு கூட நான் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் அந்த ஒரு அசிங்கத்தை நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ நான் அந்த ஒரு விஷயம் பண்ணத்துக்கு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆறுமுகம் என்னை விட்டு கண்டிப்பாக இங்கே பைரவி பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான்மா பண்ணேன். அம்மா என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அழுகவும், உடனே அன்னபூர்ணியுமே ஆறுமுகம் எனக்குமே உன்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. நான் என்னன்னு சொல்லிட்டு இங்கே பைரவி கிட்ட போய் பேசுவேன். அதுவும் இல்லாமல் நீ பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு. உனக்காக நான் போய் அவகிட்ட வக்காலத்து வாங்கி பேச முடியாது. அதுவும் இல்லாமல் அவளாக மனசு மாறி உன்னை மன்னிச்சு அவள் லைஃப்பில் ஏற்றுக்கிட்டானா நீ சந்தோஷமாக வாழலாம். அதுவரை நீ பொறுமையாக கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆனால் நீ பைரவி வந்து உங்ககிட்ட வந்து தாலி கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியுமே நீ அவளை மீறி அந்த தாலியுமே அவளை கட்டியிருக்க. அதுவும் இல்லாமல் அவள் உன் கூட பிடிக்காம தான் இத்தினி நாளாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கா. அதெல்லாம் நான் கேட்டுட்டு எப்படிப்பா நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது? உன்னோடைய வாழ்க்கை நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையுமே நினைக்கணும். என்னதான் இருந்தாலையும் அவள் சொல்லியும் நீ அவள் கழுத்தில் தாலி கட்டியிருக்க. அது மிகப்பெரிய ஒரு தப்பு. என்ன இருந்தாலையும் அவள் சொல்கிறத சைடு தான் நானும் நிற்பேன். ஆனால் இப்போ பைரவியும் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்குமே ஆசை. ஆனால் பைரவி கண்டிப்பாக என்னுடைய பேச்சை கேட்கவும் மாட்டா. அவள் காது கொடுத்து கேட்டு நான் சொல்கிறத அவள் கடைபிடிக்கவே மாட்டா. நான் அவகிட்ட என்னன்னு பேச சொல்கிறேன், அதுவும் இல்லாமல் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாள். அதுவும் இல்லாமல் நீ என்னுடைய பையன்தான். என்னுடைய பையனாக இருந்தாலையும் தப்பு பண்ணால் அதுக்கான தண்டனையும் அனுபவிக்கணும். அதுவும் இல்லாமல் அதுக்கான சொல்யூஷனையும் நம்ம பார்க்கணும். ஆனால் நீ இங்கே சஞ்சய் கெட்டவன் சொல்லிட்டு அந்த ஒரு ஆதாரத்தை கொண்டு வராமல் எங்கள் பயிர் நடவையை அதை அழைச்சிட்டு வந்திருக்க. ஒரு உயிரை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே ஆறுமுகமும் இல்லைம்மா எனக்கு குற்ற உணர்ச்சியே இல்லை, நான் தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பைரவி மேலே நான் என் உயிரே வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் அங்கே பைரவிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்னம்மா பண்ண சொல்கிறீங்க? அதுவும் இல்லாமல் எனக்கு இதை விட வேறு வழி எனக்கு தெரியலை. அதனால தான் நான் இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆறுமுகமும் சொல்லிட்டுறாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலையும் ஆறுமுகம் வந்து பைரவிக்கு எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காங்க. அந்த நல்லதை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம பைரவி அங்கே சஞ்சயை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க கண்மூடித்தனமாக. ஆனால் சஞ்சய் இங்கே ஆறுமுகம் சொல்கிற மாதிரி ரொம்பவே கெடுதல் பிடிச்சவனே சொல்லலாம். ஸோ இங்கே முன்னாடியே அவங்க நிறைய விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பைரவியை ஒன் சைடாக பைரவிக்கே தெரியாமல் லவ் பண்ணிக்கிட்டுமே இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இங்கே பைரவிக்கு திடீர்னு கல்யாணமும் ஆயிடுச்சு. அங்கே சஞ்சயால் எதுவுமே பண்ண முடியல. ஆனால் என்ன இருந்தாலையும் நான் லவ் பண்ண பொண்ணை யாருமே அடைய விட மாட்டேன், அவங்கள பிரித்து நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே விடாப்பிடியாக அவங்க போலீஸ் வேலையை இங்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்கே வந்து இங்கே ஆறுமுகத்தையும் பைரவியுமே பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்து சிவாக்கும் அங்கே அன்னபூர்ணிக்கும் நிறைய நல்லது பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்து அவங்க மனசில் நம்பிக்கை விதைச்சிட்டு இங்கே பைரவி மனசுனையும் நம்பிக்கை விதைச்சிட்டு அவங்க இங்கேருந்து இங்கே அப்படியே காய் வந்து நவுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிளானில் 3 விஷயம் நடக்குது அப்படின்ற அளவுக்கு இங்கே சஞ்சயுமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இங்கே பைரவியை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல். அதனால் இங்கே சஞ்சய் வந்து இங்கே வந்து அவங்க 2 பேரையுமே பிரிக்கணும் அப்படின்றதுனால அந்த விஷயத்தையுமே ஒரு விஷயத்த சொல்லி இங்கே கண்டிப்பாக ஆறுமுகம் போய் இந்த விஷயத்த அங்கே கேட்பான் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் அப்படி ஒரு பிளானில் அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இங்கே நடந்துருச்சு. அதுவும் இல்லாமல் பைரவியும் ஆறுமுகம் கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆறுமுகம் என்ன பண்ணுவார்? அதுவும் இல்லாமல் பைரவியும் நம்ப மாட்டுறாங்க, அங்கே இருக்கிற அன்னபூர்ணியும் இங்கே ஆறுமுகத்தை நம்ப மாட்டுறாங்க. அங்கே இருக்கிற சிந்துவும் சிவாவும் மட்டும்தான் ஆறுமுகத்தை நம்புறாங்க. அவங்க நம்பி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்களாலையுமே எதுவுமே பண்ண முடியாது. இங்கே பைரவி வந்து கண்மூடித்தனமாக இங்கே சஞ்சயை நம்புறது ஓகே தான். ஆனால் இங்கே ஆறுமுகத்து சைட்லேருந்து என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த விசாரிக்கணும். அதுவும் இல்லாமல் எங்கள் ஆறுமுகனுக்கு வந்து இந்த 20 லட்சம் வாங்கினது விஷயம் வந்து எப்படியுமே தெரியாது. அதுவும் இல்லாமல் 20 லட்சம் கொடுத்தது இங்கே சஞ்சய்.
அதை வாங்கினது இங்கே பைரவி. இவங்க 2 பேருக்கு தான் அந்த விஷயமும் தெரியும். அதுவும் இல்லாமல் அந்த பைரவி கிட்ட 20 லட்ச ரூபாய் இங்கே சஞ்சய் கொடுத்த விஷயம் எப்படி இங்கே ஆறுமுகத்துக்கு தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த பைரவி வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா, கண்டிப்பாக யாருங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்க, யாருங்க ஃப்ராடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து இங்கே பைரவி ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் பைரவி அதெல்லாம் பண்ணாமல், எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், காலேஜ் ஃப்ரெண்டு எல்லாம் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயை இப்போ வரைக்குமே நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. சஞ்சய் மேலே வச்ச ஒரு துளி நம்பிக்கை கூட இங்கே ஆறுமுகத்தை மேலே வைக்கல. ஆனால் ஆறுமுகம் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு நிற்பாரு? அதுவும் இல்லாமல் ஆறுமுகத்துக்காக யார் அங்கே உதவி செய்யறதுக்காக வராங்க? யாருமே கிடையாது. தன்னைத்தானே அவங்களே தான் அவங்களுடைய நல்ல ஒரு பர்சனை நான் எதுவுமே தப்பு பண்ணலை அப்படின்றத அவங்களே தான் நிரூபிக்கணும். அதுவும் இல்லாமல் அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்றத ஒரு விஷயமே கிடையாது. அவங்க மனசாட்சி தெரிஞ்சால் போதும் அப்படின்ற நினச்சிக்கிட்டு இருக்க காலத்தில் இங்கே அவங்கக்கிட்ட நம்ம நிரூபித்தா மட்டும்தான் அங்கே பைரவி கூட சேர்ந்து வாழ முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஆறுமுகமும். அதனால் இந்த சவாலில் விட் பண்ணிட்டானா மியூச்சுவலாக நம்ம டிவோர்ஸ் கொடுத்தாகணும், பைரவி ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடை விட்டுமே மேய்ச்சாங்க. ஆனால் இங்கே அன்னபூர்ணி அதெல்லாம் புரிஞ்சிக்காம இங்கே பயங்கரமாக வெளுத்து வாங்கிடுறாங்க இங்கே ஆறுமுகத்துக்கும் பயங்கரமாக மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா வீங்கி போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு கோவத்தில் அடிச்சிட்டு இருக்காங்க. அன்னபூர்ணியுமே ஒரு விஷயத்துக்காக அடிச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே 6 மாதம் வந்து இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க. பைரவி கிட்ட அன்னபூர்ணியுமே எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பைரவியோட மனசு மாறணும், இங்கே ஆறுமுகத்தோடைய கஷ்டம் இங்கே பைரவி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டுமே அவங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்க. இப்போ இவன் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணி சொதப்பி விட்டுருக்கான். இந்த விஷயம் இங்கே பைரவிக்கு தெரிஞ்சு உன்னை என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்ற ஒரு கோவத்தில் இங்கே ஆறுமுகத்தை பயங்கரமாக வெளுத்து வாங்கிட்டு இருப்பாங்க. உடனே இங்கே அன்னபூர்ணியை பார்த்து, அம்மா எனக்கு இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. அதுவும் இல்லாமல் நான் பைரவி கூட தான் சேர்ந்து வாழுவேன். அப்படி பைரவி என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு அவள் போயிட்டான்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன், நான் இறந்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆறுமுகமும் சொல்லிடுறாங்க. உடனே ஆறுமுகத்தை பார்த்து அன்னபூரணியும், ஆறுமுகம் என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீ இப்படியெல்லாம் பண்ணுவியா? அதுவும் இல்லாமல் அவளுக்கு உன்னை பிடிக்கலடா, பிடிக்கிற மாதிரி எதனா பண்ணுடாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ அந்த பயிரை மாடை விட்டு மேய்ச்சிருக்க. இந்த விஷயம் எப்படியோ இங்கே சிந்துவால் எனக்கு தெரிய வந்துச்சு. இல்லைனா இதை உன் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருப்ப. இப்படியெல்லாம் பண்ண சொல்லி உனக்கு யாருடா சொல்லி கொடுத்தது? இப்படியெல்லாம் நீ பண்ணக்கூடிய ஆளை கிடையாதடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே ஆறுமுகமும், அம்மா எனக்கு வேற வழி தெளிகிறம்மா, இங்கே பைரவியை இந்த வீட்டில் இருக்க வைக்கிறதுக்கு எனக்கு வேறு என்ன வழி இருக்குது? அதுவும் இல்லாமல் எனக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே யாருமே கிடையாதுமா. அதுவும் இல்லாமல் எனக்கு இங்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா? பெத்த தாய் நீங்கள், எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண கிடையாது. நான் இப்படிமா எங்கள் ஆறுமுகத்துக்கிட்ட நான் நல்லவன் தான், சஞ்சய் தான் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அதுவும் இல்லாமல் நான் சொல்கிற விஷயத்த கூட யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. நான் அங்கே சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே நீ ஃப்ராடுத்தனம் பண்ணது போதும், பொய் சொன்னது போதும் அப்படின்னு சொல்லிட்டு என் வாயை அடக்கி விட்டுடுறீங்க. அப்போ நான் என்ன தான் முடிவெடுக்கிறது? அதுவும் இல்லாமல் நான் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணமும் நான் தான். நான் பண்ணதுனால இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏதோ நீங்கள் அன்னைக்கு கல்யாண மாடியில் உங்களுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பைரவி கழுத்தில் தாலி கட்டினேன். ஆனால் போக போக எனக்கு பைரவியை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் பைரவி என்னை விட்டு தள்ளி தள்ளி ரொம்ப தூரம் என்னை விலகி போயிட்டா. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பைரவி என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பா தெரியுமா? அதுவும் இல்லாமல் என் கண்ணு முன்னாடி அவள் என்னை பிடிக்கல, எனக்கு கூடிய சீக்கிரம் டிவோர்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு தினம் அவள் என்னை கேட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனால் அதை கேட்டுமே நான் மனசோடைஞ்சியுமே அப்போ கூட இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டனா சொல்லியிருக்கேனா? ஆனால் சொன்னதே கிடையாது. அந்த அளவுக்கு இங்கே பைரவி மேலே எனக்கு ரொம்பவே அன்பு இருக்குது. ஆனால் அந்த அன்பை துளி கூட புரிஞ்சிக்காம பைரவி இப்போ வரைக்குமே என்னை வெறுத்து ஒதுக்கிக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் மியூச்சுவலாக நான் டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு சமயத்தில், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் என்ன தான் முடிவெடுக்கிறது எனக்கு தெரியலம்மா. என்ன பேசாமல் கள்ளிப்பால் கொடுத்து என்னை கொன்றுங்க, நான் உயிரோடி இருக்கல, நான் இறந்தே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆறுமுகமும் சொல்லிடுறாங்க. உடனே மறுபடியும் கன்னத்திலே பல்லாரம் அறிஞ்சு, என்னடா பேசிக்கிட்டு இருக்க,
நான் உன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நினைக்கிற போது எனக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? அதுவும் இல்லாமல் பைரவியுமே உன் கூட டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உறுதியாகவும் இருக்கா. அவளுக்குமே மனசு மாறுறதுக்கும் எல்லாமே டைம் கொடுக்கணும். டைம் கொடுக்காம அவள் மனசு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிக்கிட்டு இருந்தனா கண்டிப்பாக அது நடக்கவே போகிறது கிடையாது. நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் பைரவியோட மனசை மாற்றுறதுக்கான எல்லா வழிகளையுமே நீ பார்க்கணும். ஆனால் பைரவி கிட்ட நீ ரொம்பவே க்ளோஸாக இருக்கிறதெல்லாம் பார்த்து ஒரு சைடு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் 2 பேரும் எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறத பார்க்குற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்ச்சியாகவும் இருக்குது. முன்னாடி இங்கே சிவாவோட லைஃப்பை வந்து சிந்து வந்து ஸ்பாயில் பண்ணா. இப்போ இங்கே உன்னுடைய லைஃப்பை வந்து இங்கே பைரவி வந்து ஸ்பாயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கா. நான் என்ன தான் பண்ணுவேன்? நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேர்கிட்டையுமே பேசி அங்கே இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிச்சு. ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரியுமே நின்றுட்டுறாங்க ஆறுமுகமும். அதுக்கப்புறம் அன்னபூர்ணியுமே ஆறுமுகம் கொஞ்ச நாள் நீ வெயிட் பண்ணடா, இங்கே பைரவி கூட சேர்த்து நான் வைக்குவேன். அதுவும் இல்லாமல் பைரவி வந்து உன்னை வந்து புரிஞ்சிக்கல, அவ்வளோதான் விஷயம். உன்னை புரிஞ்சுக்கிட்டானா கண்டிப்பாக உன் கூட சேர்ந்து அங்கே பைரவி வாழ தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே சொல்லிட்டுறாங்க உடனே. அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.